உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. அந்த தொடர்ச்சியா இலங்கை கடற்படை மீனவர்கள் மேல தாக்குதல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் தர முடியல. இப்போ மீனவ மக்களாக உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கான ஒரு தீர்வுன்னா இந்த விஷயம் வந்தாச்சுன்னா ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு? இதுவரையில் எந்த தீர்வும் கிடையாது. ஆமாம், அவங்க பிடிச்சிட்டு போகிறது நாங்கள் பரிதி வைக்கிறது தான். அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க மீன் பிடிக்கிற வயிற்று பொழப்புக்காண்டு இவங்க போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது கடத்தல் பண்ணிட்டாங்க, இல்லை எல்லை மீறி வந்துட்டாங்க அப்படின்னு பிடிச்சிட்டு போய் அவங்கள சித்திரவதைப்படுத்துகிறாங்க. சித்திரவதைப்படுத்துறது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே அவதார தொகைன்னு ஒன்று போடுறாங்க. இதில் நாங்கள் ஒரு எளிமையான ஆளுக்கு கட்ட முடியுமா? தொழிலையும் அபகரிச்சிடுறாங்க. இதுதான் எங்களுடைய பாடுகளாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவும் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு தீர்வுன்னா அது எந்த ஒரு வகையான விஷயம் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? தீர்வுனா எப்போ அந்த கச்சதீவு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்களோ அதோடையே எங்களுடைய வாழ்வாதாரம் முடிஞ்சு வச்சு. அந்த கச்சதீவு அவங்க ஒப்படைச்சதுலேருந்தே வாழ்வாதாரம் முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேலே கச்சதீவை கொஞ்சம் ஒரு அந்த நூலளவு தாண்டினா கூட எல்லை தாண்டி வந்துட்டாங்களுங்க, அவங்கள ரொம்ப மோசப்படுத்துகிறாங்க. ஆமாம், ஃபோட்டோ பிடிச்ச சும்மா வராங்க, நின்று நல்லா அடின்னு போட்டு அடித்து அங்கே போய் அடியே நாங்கள் வாங்காத மாதிரி சொல்கிறாங்க. அங்கே செயல்லாம் சரியான கொடுமை. 3 கடவுளும், அதாவது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் 3 கடவுளும் பிரச்சனை பண்ணாலும் சரி இது தீர்வுலாம் காண முடியாது. அரசியல்வாதி மட்டும்தான். நாங்கள் போடுற என்ன தெரியுமா, 8 வயசு நான்லாம் கடலுக்கு போவையில் இன்னும் கிடந்து செத்துக்கிட்டு தான் இருக்கோம். நரைச்சி பொச்சு மாதிரி ஒரு மசுருவோடு எங்களுக்கு மிஞ்சலை ஒன்றும் இல்லை. இதனால் பிள்ளைகளை புறாத்தையும் கடனை உடனே வாங்கி படிக்க வச்சுருக்கோம். என் மக்கள் வரலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்படியே தான் இன்னும் 54 வயசாகிட்டு இன்னும் செத்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுவும் கிடையாது. இந்த விஷயம் இருநாட்டு மீனவர் மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் ஏன்னா இதை சுமூகமாக பேசி முடிவெடுக்க முடியும். வேறு இங்கேருந்து அரசியல்வாதி வர்றாங்க, இவங்க அரசியல்வாதி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க இங்கே மேடை ஓட்டு பேச கூட 2 போட்டு தான் பிடிபடுது. நம்மளுக்கு எல்லை கிட்டக்க. ஏன்னா இங்கே இருந்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு. நாங்கள் நங்கர்கிட்ட 1 மணி நேரம் ஓடணும்னா எல்லைக்குள்ள போயிடும். பிஜேபி அரசு என்ன சொல்றோம்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் மீனவர்கள் மேலோட தாக்குதல் குறைஞ்சிருக்கு. உண்மையாகவே அது அப்படி ஏதாவது குறைஞ்சிருக்கா? பிஜேபி அரசு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா? இப்போ கூடித்தான் இருக்குது. முதல்ல நாங்கள் இருந்ததை விட இப்போ கூடித்தான் இருக்குது. முதல்ல 1 போட்டு 2 போட்டு பிடிக்கிட்டு போவோம். இப்போ 5 6 பிடிக்கிட்டு போகுது. ஏராள குடும்பங்கள் இப்போ தத்தளித்து நிற்கிது. நீங்கள் கூட பார்த்துருப்பிய அந்த தங்கச்சி மட்டத்தில் அந்த கூட்டு மட்டத்தை பார்த்துருப்பிய. அதெல்லாம் ரொம்ப பரிதவிச்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு வாக்குறுதி தருவாங்க. அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை எந்த ஒரு எலெக்ஷன் வந்தாலும் அது ஒரு வாக்குறுதியாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி இதுவரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு வந்த மாதிரி இல்லை. அரசியல்வாதி எங்கள் அப்பா காலத்திலேருந்து இருக்காங்க. ஏன்னா எவங்க இங்கே முடிச்சிருக்காங்க இந்த கச்சதீவு பிரச்சனையும் இந்த இலங்கை பிரச்சனையும். பிரபார இருந்தார் அப்போ கூட நாங்கள் நண்டுக்கு அங்கே போய் 9 நாள் 8 நாள் கிடப்போம். அங்கே போய் கிடப்போம். அப்போ இந்த புலிப்படையில் அவங்க வருவாங்க, எங்கள் பக்கத்தில் கிடப்பாங்க, வருவாங்க, போவாங்க. அந்த நேரம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் தொழில் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடே போகும். புலிகள் இருந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனோம்னா நம்ம உள்ளே போயிடுவோம், அவங்க எங்கிட்ட பாதுகாப்பாக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அது முடிஞ்சிச்சு, எதுவுமே இல்லை. தமிழக மீனவரை புறக்கணிக்காங்க. நாங்கள் தானே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த மாநிலத்திலையும் இப்படி கிடையாதுல்ல. இந்த கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்கள் தான் அதிகமான பாதிப்பில் இருக்கிறோம். தமிழக மீனவனை தவிர மற்ற அங்கிட்டு கூடி கர்நாடகா பாண்டிச்சேரி அப்படிலாம் எந்த ஒரு அவங்களுக்கு இந்த நேவல் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்குள்ள அவங்கவுங்க கணக்கில் தொழில் செய்கிறாங்க. எங்களுக்கு மட்டும்தான் இது தீரா விடியா கதையாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு போனால் நாளைக்கு வருவோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கடலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கேயே கடன் வாங்கிட்டு டீசல் அடிக்க நாங்கள் ரேஷன் சாமான் கொண்டு போக இதுக்கே பற்றாக்குறையோடு போகிறோம். அப்போ பாடு கிடைக்காத நேரத்தில் கொஞ்சம் அங்கிட்டு போய் பார்ப்போம்னு சொன்னால் ஆகா
நம்ம பாடு கிடைக்கும்னு போனால் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வறுமையோடு தான் திரும்பி கரைக்கு வர்ற ஒழிஞ்சு லாபத்தோடு இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை ராமேஸ்வரம் மீனவனுடைய கதை பூரா இப்படி தான் இருக்குது. என் சொந்த பந்தம் பூரா என்ன பட்டியும் பசியுமா சாவுது. எத்தனை பேருக்கு என்ன செய்யலை? இந்த நாடு என்ன இருக்குது? இத்தனை கோடி இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். இத்தனை கோடி தான் கிடையாது நாங்கள் வருமானம் ஈட்டி கொடுக்குறது. ஆனால் எங்களுக்குன்னு என்ன செய்யறிய? ஒரு நெவனு வன்றிய அந்த ஒரு 8000 ஒன்று ஒரு 5000 மாட்டும் 8000 மட்டும் கொடுக்குறிய. இது ஒன்று தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காசு வேண்டாம், இலவசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்கள் உழைக்கிறதுக்கு உருப்படியான ஒரு வழி போதும். 100 பேர் சாப்பிட்ற தட்டில் 1000 பேர் போய் தின்னுன்னு சொன்னால் யாருக்கே இருக்கும்? ஒரு படி சோறு மிஞ்சுமா? அதே மாதிரி தான் எங்கள் எல்லையே இவ்வளவு தான். ஒரு முளத்துக்குள்ள தான் எங்கள் எல்லை இருக்குது. தூங்குறவன் அங்கிட்டு போவான், மீன் பிடிக்கிறவன் போத்தான் செய்யலாம், இல்லைன்னுக்கல. ஒரு காலத்தில் அவன் இங்கே வந்தான், நாங்கள் அங்கே போனோம். இன்றைக்கி அரசியல்வாதியை ஊரா 2 நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான பொழுது யார் வந்து என்ன வேட்டி எடுத்து என்ன கூட்ட போட்டு யார் என்ன பண்ணாலும் சரி, எதுவும் எங்களுக்கு நடக்க போகிறதில்ல. எங்களுக்கு கடைசியில் போகிறது என்ன தெரியுமா? உசுறு மட்டும்தான். இங்கே நிறையா பேர் சொல்லுவாங்க, அவனும் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் கோடீஸ்வரனாக இருக்கான்னு. பாட்டை பூட்டை சம்பாரித்து வச்சது கோமணம் பாய்ச்சிக்கிட்டு இப்படி இழுத்ததில் 4 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு அதில் இருக்கிறோம் அந்த 4 பேர். அந்த 4 பேர் கொஞ்சம் நல்லா இருப்பான். மற்ற பேர் இன்னும் நாங்கள்லாம் சம்பளத்தை தான் வருதா, சம்பளத்துக்கு தான் 1க்கு 2 போட்டு போய் 2ஐயும் புடி வெட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து கூட பிறந்த சாப்பை கொடுத்து எல்லாம் மட்டும் இன்றைக்கி என்ன இருக்குது? நரைச்சி போன மஸ்தை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. இந்த அது பெட்டி கடையை வச்சு இப்போ ராமேஸ்வரத்தில் நானும் ஒரு டிரைவர் தான். 2 போட்டு போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன நிலைமைமா? 5 ரூபாய்க்கு வியாபாரம் திம்மோம்னு கரையை உட்காந்துட்டோம். ஏன்னு கேட்டால் அவ்வளவுக்கு மன உளைச்சல் கூடிட்டு. எத்தனை நாள் பட்டினியாக கிடந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம்? ஒரு நாள் கிடக்க முடியுமா? ஒரு பகல் நைட்டு சோறு கஞ்சி இல்லாமல் இப்படியே முழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்பவும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பகல் நைட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். லேசாக அசத்த ஒன்று அவன் கொண்டு போயிடுவான், லேசாக அசத்த போட்டு தாந்து போவோம். 6 பேர் உயிரும் போயிடும். ஒரு டிரைவரை போட்டால் இப்படியே தான் இன்னும் இருக்கும். ஆனால் உழைச்சி எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. கடவுள் கொடுத்தது 3 பிள்ளைகளை மட்டும்தான் நல்லபடியாக வச்சுருக்கோம். இது ஒன்று தான் படிக்க வச்சுருக்கோம். இந்த 10 ரூபா கிடச்சா போதும் நிம்மதியாக இருக்கேன், இவ்வளவுதான். வேறு எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. எங்களை யூஸ் பண்ணுறது 2 தான், இந்த 2 ஓட்டுக்கு மட்டும். அதை தவிர எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. அது முக்கால்வாசி பையில இந்த 500க்கு 1000க்கு பிரியாணிக்கு வாங்கி ஓட்டை போடுறாங்க. நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதில்ல. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதும் பெத்ததாயை கூட்டி கொடுக்குறது 2 ஒன்று தான். போதும். எத்தனை பெண்கள்லாம் வந்துக்கிட்டு இன்றைக்கி எங்களில் இந்த லோன் காசு இதுகள்லாம் கட்ட முடியாமல் தீக்குளிச்சு எத்தனை பேரை இறந்துட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் 6 மாதத்துக்கு முன்னே பினாக்குன்னு சொல்கிற ஒரு புள்ள இந்த லோன் காசு கட்ட முடியாமல் இறந்துருச்சு. தீ வச்சு இறந்துருச்சு. ஒரு புள்ள தூக்கு போட்டு இறந்துருச்சு. இப்படிலாம் எங்கள் சமுதாயத்தில் இப்படி நடக்குது. இன்னும் எத்தனையோ மீனவர்கள் எங்களை கடந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலாம். எல்லாருமே இந்த மண்டபம், ராமேஸ்வரம் பகுதி, பாமன் பகுதி எல்லாருமே இந்த இலங்கை கடல் பகுதியில் தான் நம்ம போகணும். கச்சத்தீவுக்கு அருகால தான் போகணும். அப்போ தான் அந்த மீன் கிடைக்கும். இங்கனைக்கிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம கடலில் வந்துக்கிட்டு தொழில் வளம் பெருத்தது. காரணம் என்னன்னு கேட்டால் நாட்டுப்படகும் கூட விசைப்படகும் கூட. அதனால் வந்துக்கிட்டு எல்லாருமே ஒரு நாள் வந்துக்கிட்டு நாட்டுப்படகு கடலுக்கு போகும், ஒரு நாள் விசைப்படகு கடலுக்கு போகும். இவங்க போய் முடியும், அவங்க வலையெடுத்த முடியும், அவங்க வலையெடுத்த முடியும், இவங்க வலையெடுத்த முடியும். இங்கே பற்றாக்குறையாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏண்டு போனால் தான் அந்த வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ தான் எங்கள் பொருளாதாரத்தை வீட்டி கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஓடுற டீசலுக்கு நட்டமாகிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரி கேரளான்னு தொழிலை போட்டு தொழிலுக்கு போகிறோம், அவங்கள்ட்ட குளிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டமாக எங்களுக்கு ஆகி போச்சு. இந்த மத்திய அரசு மாநில அரசு இதை வந்து விரைவாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். இது பூரா ஒரு கண் துடைப்பு மாதிரி பேசுகிறாங்க, அதை விட்டுடுறாங்க. 4 நாள் வந்து மறியல் பண்ணி பசு மறியல் அது இதுன்னு இருந்த உடனே அன்னைக்கு வராங்க. சரி, இதை பேச்சுவார்த்தை நடத்துவோம், இதை வந்துக்கிட்டு அண்ணாமலை கேட்டு தர முடியிருக்காரு, பேசுகிற முடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்தோடனே காரைக்கால் ஒரு பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். இனி அந்த பிரச்சனையை நோக்கி தான் போவாங்க. இது ஆந்து போயிடும். இனி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அவங்கள ஆற போட்டுருவாங்க, திருப்பி எங்கள்கிட்ட வருவாங்க. இப்படி மாறி மாறி சமாதானம் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எங்களுடைய பொருளாதாரம் பூரா இலங்கையில் கொண்டு அவ்வளோத்தையும் கொண்டு கட்டிட்டாங்க. எங்கள் நாட்டுப்படகு விசைப்படகு பூரா அங்கே தான் இருக்குது. ஆரம் ரவி வந்தார் இல்லையா போன வாரம்? ஏன்னா வந்துட்டு போனா சாமி கும்பிட்றதுக்கு. சாமி கும்பிட வந்திருப்பாரு, உங்களை பார்க்க எங்கே வந்திருப்பாரு? சாமி கும்பிட வந்தார். போராட்டத்தில் ஆட மறித்து நிப்பாட்டி வந்தார். வந்து எல்லா பிரச்சனையும் சொன்னோம். சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? கடத்தல்கார பைய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு தேசியக்கே தான் போடாதவன். கடத்தல் நாங்கள் யார் கடத்தல்? யாரையா யோக்கியம்? படிச்சு இல்லை பிட்டடிக்காமல் யாராட்ட படித்தோம் நீங்கள் ஒரு ஆளை சொல்லி வைப்போம். பக்கத்தில் உள்ளவன் பார்க்காம எழுதியிருக்கீங்களா? ஏன்னுட்டா அதாவது ஒன்றுது கடத்தல் பண்ணுறவன் இருக்கான், 10 பேர் இருக்கத்தான் செய்வான்.
10 பேர் அவன் இருப்பான்யா, மிச்சம் 90 பேர் நான் கடத்தல் பண்ணுறோமா? அப்படியே இருந்தால் நான் ஒருத்தன் போட்டு கொடுத்தாலும் பிடிக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கான். நாங்கள் அவனை பேச வரல. இங்கே அவ்வளோ பேர் கடத்தல் பண்ண தீவாக இருக்காது, சிங்கப்பூராக இருந்திருக்கு. இந்த கடத்தல் பொருள் எங்கேருந்து கொண்டு வந்தோம்? இந்த கடற்கரையில் இருக்குது, அங்கிருந்து தானே கொண்டு வர. வரிக்கட்டாது தானே கடத்தல். அவ்வளோ பொருளை செக் பண்ண முடியலை. ஏன்னா இங்கே ஏற்றிட்டு போகிறவன் மட்டும் கடத்தல் பண்ணுறானா? அங்கேருந்து கரைச்சிட்டு வர்றான்யா, அவனோட நம்ம அரசில் ஒன்றும் கண்டுக்கிற முடியல. வாழ்வாதாரத்துக்காக போகிற மீனவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை 6 மாதம், அப்புறம் 2 வருஷம். ஒரு நேரம் பிடி விட்டுட்டு திருப்பி மறுநேரம் பிடி விடுறவனுக்கு 2 வருஷம். நாட்டுப்படகு மீனவனுக்கு அந்த கதையாகி போச்சு. நாங்கள்லாம் நாட்டுப்படகு மீனவன் தான். எங்கள் நாட்டுப்படகு மீனவன் எங்கள் மாமா மகன் அந்தனின்னு சொல்கிற பையன் இருக்கான், 2 வருஷம் தண்டனை. ஒரு நேரம் பிடி விட்டுட்டு நாட்டுப்படகுல போனார். விசைப்படகு தான் சரி, அத்துமீறி இழுவமடி போகிறாங்க, விரைவான படகு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுப்படகுக்காரங்களுக்கு இந்த சித்திரவதை. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையும் சம்பவத்தையும் இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு வந்துக்கிட்டு வேறு வேலை பார்த்துட்டு போவோமா, இல்லை வேறு வேலைக்காக எங்கிட்டாட்டும் இங்கே இருந்து பார்க்க முடியாது, அங்கிட்டு போய் பாத்ரூம் திரும்ப கழுவிக்கிட்டு கக்ஸைஸாக கழுவிக்கிட்டு அப்படி போயிடலாம், உழைச்சி சாப்பிடலாம்னு சொன்னாலும் நம்ம இந்த கடற்கரையிலே கடந்து அந்த கடல் அலையை பார்க்குறது தான் நமக்கு பெரிய இதாக இருக்குது. 10 ரூபாய்னாலும் இதையே தான் உழைச்சிங்க, இதை தவிர எதுவும் தெரிய மாட்டேது. செயல்லாம் வந்து ஒரு லெட்டின் இருக்கிறது கூட செயலில் வந்து பிளாஸ்டிக் கவரை கொடுத்து வச்சு நீ காலையில் எடுத்து போடுன்னு சொல்கிற மாதிரி கொடுமை. அதெல்லாம் சொல்ல முடியாது. சோறு கொண்டு கொடுத்தாங்கன்னா அந்த வாடை சாப்பிட முடியாது. வரிசைக்காக கொண்டு நிப்பாட்டி வந்து வச்சு இந்த கையெழுத்து போடையெல்லாம் விடுவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு கூட தெரியாது. திருப்பி வண்டியில் ஏற்றுவாங்க, அவங்க எங்கே கொண்டு சேர்க்குறாங்கன்னு தெரியாது. செயலுக்குள்ளே அந்த பிள்ளைனர் செயலுக்குள்ளே போகும்போது தான் தெரியும், சரி நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு இந்த 5 ஃபுட் புஷ் பண்ணாங்கல்ல, அது போட்டு நடந்த கொடுமையெல்லாம் ஒரு தாப்பனை மௌனம் மாற்றி ஆய்வோட சொன்னாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அதாவது நாங்கள் சொல்றது இல்லை, எதை பிடிக்கிறாங்கன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான நிலைமை. இப்போ உங்கள் கையில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று உங்கள் தொழிலை விட்டுட்டு போராடி உங்களுக்கான தீர்வை பெறுறது. ஆமாம். 2வது ஆப்ஷன் என்னன்னா, இத்தனை நாட்கள் வந்து போலியா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள். உங்களுக்கே தெரியும், நீங்களே சொன்னீங்க. அந்த அரசியல் கட்சிகளை தவிர்த்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்து நீங்கள் அந்த வாக்கு செலுத்துவது. இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இன்னும் ஒரு அரசியல்வாதி வந்தாலும் அப்போ அந்த கோணத்தில் தான் பார்க்க வேண்டியது வருது. வாக்குறுதி தானே கொடுக்குறாங்க இது வரைக்கும். இப்போ யார் வந்தாலும் நாங்கள் இப்படி எங்கள் கட்சி வந்துச்சு, நாங்கள் அதை செஞ்சிருவோம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு முடிஞ்சு இதுக்கு ஒரு முடிவை நாங்கள் பார்க்கல. இப்போ எனக்கு இப்போ 54 வயசாகுது. இப்போ இந்த பிரச்சனை வந்து இலங்கை பிரச்சனை வந்து இப்போ குறைஞ்சது வந்து எனக்கு நல்லா வரது. இப்போ அவங்க எல்டிடி அவங்களும் பிரச்சனை வைக்கிறதாங்க. அதுக்கப்புறம் இலங்கை அரசு வந்துக்கிட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்கள ஆக்கிரமம் பண்ணிட்டு இப்போ எங்களை ஆக்கிரமம் பண்ணுறாங்க. எல்டிடி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வந்துக்கிட்டு அடிபாடு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அவங்க நாட்டு பகுதியில் உள்ளது சண்டை பிரச்சனை. நாங்கள் போகிறோம், மீனுக்கு போகிறோம், வருவோம். ஒரு முன்ன பின்ன நேவல் வருவாங்க, மீன் கேட்பாங்க, மீன் கொடுப்போம். அவங்க எங்களுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. நாங்கள் சந்தோஷமாக தான். நேவல் கூட எங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போந்தான் ஒரு கடுத்தமான ஒரு சட்டத்தை போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ஏன் என்ன அப்படின்னு தெரில. இதை கேட்குறதுக்கு நம்மளால முடியல. அரசு தான் தலையிட்டு கேட்கணும். அரசு கண்துடைப்புலேயே இருக்குது. பார்ப்போம், பேசுகிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் டிவியை பார்த்தா அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இடையில கூட அண்ணாமலை என்னமோ வாக்குறுதி கொடுத்தாரு. இப்படி இருக்குது. இலங்கை பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசினா நிர்மலா சீதாராமன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிச்சு இப்போ இடையில நியூஸில். இப்படித்தான் சொல்கிறாங்க. அதுக்கு சரியான ஒரு பேச்சுவார்த்தை வர்ற நேரத்தில் யாராட்டும் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்க சட்டமன்ற எம்பியோ போய் கேட்க போனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சிடுறாங்க. அதை பூரா தூக்கி கிணத்துல போட்டது மாதிரி போட்டுடுறாங்க. திருப்பி எதாட்டும் சூடுபட்டு அடிபட்டு திருப்பி 10 போட்டுகளை கொண்டு போன பின்னாடி இல்லை ஒரு உயிரில் இப்படி எதாட்டும் ஆனால் அன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக போட்டோம்னா அன்னைக்கு வந்து கேட்குறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு. குடிபட்டு அங்கே சிறையில் இருக்கிற ஆட்கள் 500 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இந்த எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து எங்கள் அக்கா மக உள்ள அங்கே மகன் வந்திருக்கான். இன்னும் வந்துக்கிட்டு அவன் வந்து அங்கேயே 1 மாதத்துக்கு மேலே 2 மாதத்துக்கு மேலே இருந்துட்டு வந்திருக்கான். இன்னும் இந்த அரசு செய்ய வேண்டிய இந்த 500 ரூபா தொகையை கொடுக்கல. மறுபடி ஒரு நேரம் பிடிபட்டதுனால நேரம் நாங்கள் போனால் திருப்பி பிடிபட்டால் 2 வருஷம் செயல் தண்டனை சொல்லிட்டு இப்போ எந்த தொழிலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கான். 3 பிள்ளை அவனுக்கு.